ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை ஹோம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான நெல்லிக்காய் முரப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெல்லிக்காய் நிறைய கிடைக்கிற சீசனாக இருக்குது. இப்போ நம்ம டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அரிசுவும் இருக்குது இந்த நெல்லிக்காயில். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்பிளுக்கு உண்டான சத்து ஒரு நெல்லிக்காயில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது போல் நெல்லிக்காய் முரப்பா செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. இப்போ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பர்ஃபெக்டாக செய்ய முடியும். 500 கிராம் அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். 500 கிராமுக்கு 10 தாங்க இருந்துச்சு. ஒரு நெல்லிக்காய் 50 கிராம் இருந்துச்சு, நல்ல பெரிய நெல்லிக்காயாக. இப்போ நான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதை போல் கத்தியால் ஒரு கீரல் போட்டுக்கிறேன். இது ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை போல் ஒவ்வொரு நெல்லிக்காயை எடுத்து கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதிலே நீங்கள் சின்ன சைஸ் நெல்லிக்காய் எடுத்திங்கன்னா கீரல் போட வேண்டியது இல்லைங்க, அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பெருசாக இருக்கிறதுனால தான் நான் கீரல் போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா உள்ள வரையும் வேகும், ஈஸியாக நமக்கு ஜீரா பிடிக்கும். அதுக்காக நீங்கள் இட்லி பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டீமர் யூஸ் பண்ணி அதில் 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு நெல்லிக்காயை எடுத்து போட்டுக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ அழகாக விரிஞ்சி வந்திருக்கு பாருங்கள், ரெடி. இப்போ பாகு காய்ச்சிக்க போகிறேன். 500 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிறதா இருந்தால் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும், அப்புறம் டேஸ்ட் இருக்காது. இது தூள் வெல்லமாக இருக்கிறதுனால நான் தண்ணியே ஆட் பண்ணலைங்க, அப்படியே ஹீட்லேயே மெல்ட் ஆகுது பாருங்கள். அப்படியே நான் கலந்து விட்டு மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நெல்லிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா உடஞ்சிரும் நெல்லிக்காய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணிக்கலாம். அப்படியே நெல்லிக்காய் பாருங்கள், அழகாக விரிஞ்சி வந்திருக்கு. அப்படியே நமக்கு வெள்ளைப்பாகலாம் அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது நைட்டு செஞ்சுருக்கேங்க, பார்த்துக்கோங்க. அப்படியே ஊறட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மறுநாள் காலையில் உங்களுக்கு காட்டுறேன். அழகாக ஊறி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நாம் மறுபடியும் பாயில் பண்ணிக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மறுபடியும் நான் பாயில் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது அப்படியே ஊற விட்டுடலாம். அப்படியே திருப்பி விட்டு ஊற விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஊறி வந்துடுச்சு. இது மறுநாள் சாயந்தரம். இப்போ அதையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே பாயில் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இப்போ சொன்னது போல் செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான நெல்லிக்காய் முரப்பா ரெடி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.